பிள்ளையே, உன் இதயத்தின் ஆழத்தில் நான் பேசுகிறேன். நீ பலரிடம் பேசாமல் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிகிறேன். சுமையுற்றும் சோர்ந்தும் இருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்று நீ என்னிடத்தில் வா, உன் கவலைகளை என் காலடியில் வை. உன் கண்ணீரை மறைக்க வேண்டாம், நான் அதை மதிக்கிறேன். நீ பயப்படுகிறாய், ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு உதவுவேன். என் நீதியின் வலது கையால் உன்னை தாங்குவேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள் நிராகரிப்பு அல்ல, அவை தயாரிப்பு. நீ காத்திருக்கிறாய், நான் செயல்படுகிறேன். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். இன்று உன் வீட்டில் சமாதானம் வேண்டும் என்று நீ ஜெபிக்கிறாய். நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உன் குடும்பத்தில் உடைந்த உறவுகள் சரியாகட்டும். நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் அமைதியாகட்டும். உன் உடலில் வலி இருக்கிறதா? நான் உன் குணமாகிறேன். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். உன் மனதில் கவலை இருக்கிறதா? என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு விடுகிறேன், உலகம் தருவது போல அல்ல. பிள்ளையே, நீ தனியாக இல்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ தள்ளப்பட்டவனும் அல்ல. நான் உன்னை பெயரால் அழைத்தேன், நீ என் சொந்தம். இப்போது உன் கண்களை மூடு, ஆழமாக மூச்சை இழுத்துவிடு. என் நாமத்தை மெதுவாக சொல்லு, இயேசுவே. நான் உன் நாளைய பாதையை நேராக்குகிறேன். நீ பார்க்காத இடங்களில் நான் கதவுகளை திறக்கிறேன். மூடிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்புவாய். நீ இழந்ததை விட பெரியதை பெறுவாய். ஏனெனில் என்னை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றும் நன்மைக்கே நடக்கும். பிள்ளையே, இந்த நாளில் நம்பிக்கையுடன் நட. உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. பயப்படாதே, கைவிடாதே, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன், இன்றும் நாளையும் என்றென்றும். ஆமேன்.